பாஹ்யக்ஷேபஹ கலார்த்தஹ பவபயம் சத்ருத்தமாச்சார்யவத்தா காயத்ர்யர்த்தஹ துவயார்த்தஹ ஹிதமுசித பரம் தத்வர்த்தாம்ச்ச பஞ்ச கார்பண்யம் சேஷபாவஹ கடக விதிபலம் பாரதந்திரியம் ததா தத்காஷ்டா கால பிரதீக்ஷா வசதி பதமிதி பிராஹுः அஷ்டாதசார்த்தான். ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளத்தில் புரிந்திருக்கக்கூடிய 18 ரகசியங்களை, முக்கியமான 18 அர்த்த விசேஷங்களை, ராமாயணம் முழுவதும் முக்கியமானதுதான், ராமாயணத்தில் நமக்கு முக்கியம் இல்லாதது என்பதாக எதுவும் கிடையாது. அப்படி இருந்தும் அந்த முக்கியமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் பெரிய திருமலை நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு உபதேசம் செய்து வைக்கிறார். சத்ருத்தம் என்பதினாலே ராமனைப் போல, ராமனுடைய தம்பிகளைப் போல நாம் நடக்க வேண்டும். ராவணாதிகளைப் போல, ராவணன் முதலானவர்களைப் போல நம்முடைய நடத்தை இருக்கக்கூடாது. ராமாதிவத் வர்த்தித்தவ்யம் நது ராவணாதிபத்து. அந்த வழியில் நாம் சென்றோமையானால் நமக்கு மாபெரும் நாசம், மாபெரும் அனர்த்தம் தான் விளையும் என்பது தீர்மானிக்கப்பட்டு உரைக்கப்பட்டது. அடுத்தது முக்கியமானது ஆச்சாரியவத்தா. ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால்தான் சுவாமி எதுவுமே சித்திக்கும். வசிஷ்டவியபதேசினஹா விஸ்வாமித்ரவியபதேசினஹா என்று தசரதர் முதலான மாமன்னர்களுடைய பெருமையை பேசும்பொழுது கூட ஆஹா இவர்களுக்கு வசிஷ்டருடைய சம்பந்தம் இருக்கிறது, ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு. ராமன் வசிஷ்டரிடத்தில் நன்கு விஷயங்களை தெரிந்து கொண்டான். அதுபோன்று விஸ்வாமித்திரத்தில் ராமன் விஷயங்களை தெரிந்து கொண்டான். விஸ்வாமித்தர் ராமனை காட்டுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய காலவிசேஷத்தில், அதாவது யாக பிரகரணம், யாகத்தை ரட்சிக்கக்கூடியதற்கு, யாகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்தர் ராமனை அழைத்துச் செல்லக்கூடிய அந்த சமயத்தில் தான் பலவிதமான அஸ்திர சஸ்திர வித்யாபியாசங்களை எல்லாம் ராமனுக்கு உபதேசம் செய்து வைத்தார். நீ யாரிடத்தில் பயின்றிருக்கிறாய், உனக்கு யாருடைய சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்டால், சுவாமி இதோ இன்டர்நெட்டில் நான் விஷயங்களை கேட்டுக்கொண்டு வருகிறேன், என்னிடத்தில் பல சீடிக்கள் இருக்கின்றன, அதை போட்டு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாமா? இல்லையே. ஆச்சாரியவத்தா, ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தான் நமக்கு எல்லாம் சித்திக்கும். ஒரு சிறு திருஷ்டாந்தத்தில் நாம் பார்க்கலாம். விபீஷணன் எப்பொழுது சீதையை ராமன் கொண்டு வந்து லங்கையில் சிறை வைத்தானோ அப்பொழுதே விபீஷணன் ஓடி வந்து ராமன் திறத்தில், ராமனுடைய திருவடிவாரத்தில் விழுந்திருக்கலாமே. எதற்காக விபீஷணன் காலம் தாழ்த்தினான்? ராமன் கடற்கரைக்கு வரும் வரையிலும் ஏன் விபீஷணன் காலம் தாழ்த்தினான்? துவாம் துதிக் குலபாம்சனம் என்று ராவணனாலே பலவிதமாக நிந்திக்கப்பட்டதான விபீஷணன் அதன் பின்னர் இதற்காக ஓடி வந்தான் என்றால், இதற்கு முன்பு வரையிலும் விபீஷணனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் அனுமான் என்னும் ஆச்சாரியனாலே கட்டாட்சிக்கப்பட்டதினாலே அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே விபீஷன் ராமனிடத்தில் சரணாகதி செய்து கொண்டான். அந்த சரணாகதி பலித்தது. இதனை சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் காண்பிக்கும் பொழுது, பரமாத்மா ராமன், அங்கே ஜீவாத்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் சீதாதேவி, இந்த ஜீவன் உலகத்தில் இருக்கக்கூடிய மாய மயக்குகளாலே மனம் மயங்கப்பட்டு தேகம் எனப்படக்கூடிய லங்கைக்குள்ளே சிறை வைக்கப்படுகிறான். யாரால் தெரியுமா? 10 தலையுடைய ராவணனால். அன்பர்களே, இது மிக முக்கியமான விஷயம். நன்கு கவனித்து பார்த்தால் அதனுடைய சுவாரஸ்யம் புரியும். தேகம் என்பது லங்கை பட்டினம். இந்த தேகத்தை சுற்றிலும் சம்சாரம் என்னும் பெரும் சமுத்திரம் சூழ்ந்திருக்கிறது. தேகத்துக்குள்ளே சிறைப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மா தான் சீதாதேவி. இப்படி இந்த ஆத்மாவை தேகத்துக்குள்ளே சிறை பிடித்து வைத்தவன் யார் தெரியுமா? ராவணன். எந்த ராவணன்? நம்முடைய மனது என்னும் ராவணன். யோசித்து பாருங்கள். ஏனென்றால் ராவணன் யாருக்கும் தெரியாமல் சீதை அபகரித்து சென்றான். நம்முடைய மனதும் அப்படித்தான் இருக்கிறது. அடியன் பலமுறை உபன்யாசத்தில் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இதை தத்துவமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, சாமான்யமாக நினைத்தாலும் சரி, ஆனால் இதனுடைய உள்பொருளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். என்ன தெரியுமா? அதாவது இறைவன் நமக்கு எதுவுமே அளிக்கவில்லை என்பதாக நாம் இறைவனிடத்தில் தோஷத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். என்ன பண்ணே சர்வேஸ்வரா தேவதேவா, எனக்கு எதுவுமே, நான் இவ்வளவு நல்லது செய்கிறேன், உனக்கு பலவிதமான நற்காரியங்களை செய்து வருகிறேன், ஆனால் எனக்கு நீ அனுகிரகம் செய்ய மாட்டேன் என்கிறாயே என்பதாக நாம் அந்த இறைவனிடத்தில் முறையிடுகிறோம். ஒன்றே ஒன்று யோசித்து பாருங்கள். என் மனதில் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை எனக்கு எதிரே இருப்பவராலே அறிய முடியாது. அதுபோன்று அவர் உள்ளத்தில் என்னை குறித்து அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய நினைப்பு என்ன என்பதை நான் அறிய முடியாது. இதையே பரமாத்மா நமக்கு செய்திருக்கக்கூடிய பெரும் உபகாரமாக நினைத்து பாருங்களேன். ஏனென்றால் மற்றவர்களை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை மற்றொருத்தர் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் இதை விட உலகத்தின் வீழ்ச்சிக்கு வேறு எதுவும் தேவையில்லை, இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இந்த மனது என்னும் ராவணன்
அதுவும் 10 இந்திரியங்கள் தான் 10 தலைகள். கண்டு கேட்டு உற்று முகர்ந்து 10 இந்திரியங்கள், புலன்கள். அந்த புலன்கள் தான் 10 தலைகள். அந்த மனது பாருங்களேன், ஒரு விஷயம், பக்கத்தில் ராமன் பரமாத்மா சர்வேஸ்வரன், அவனை விட உயர்ந்த வஸ்து, உயர்ந்த பொருள் உலகத்தில் உண்டா? இல்லை. அப்படி பகவான் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவனுடன் இருக்கக்கூடிய சீதை கேவலம் ஒரு மாயா மிருகம், பொன்மான், தங்கமானுக்கு ஆசைப்பட்டாள். அதிலிருந்தே பெருமானை விட்டு பிரிந்து விட்டாள். நாமும் கோவிலுக்கு சென்று பகவானை சேவிக்கக்கூடிய காலத்தில் கூட அவனை விடுத்த மற்ற விஷயங்களில் தானே நாம் வசீகரிக்கப்படுகிறோம். அதனால் தானே நம்முடைய மனது அப்படியே ஆத்மாவை பிரித்து தேகத்துக்குள்ளே சிறை வைத்து விடுகிறது. இந்த தேகத்திலிருந்து விடுதலையாவதற்கு வழி என்ன? ஜீவனை விட்டு பரமாத்மா, பரமாத்மா விட்டு ஜீவன், 2 பேரும் பிரிந்து விடுகிறார்கள். சீதை ராமன் பிரிந்ததை போல பிரிந்து விடுகிறார்கள். அப்பொழுது பரமாத்மா ஆச்சாரியனை தூதனுப்பினான். ஜீவனை தேடி தன்னிடத்தில் சேர்ப்பிப்பதற்காக பரமாத்மா ஒரு ஆச்சாரியனை தேடுகிறான். அந்த ஆச்சாரியன் ஹனுமான். தர்ப்போதக்ரதசேந்திரியான நமனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவ சிந்துனா பரிகதே தீனாம் தசாமாஸ்திதः அத்யத்தே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்தः புமான் லங்கா ருத்த விதேக ராஜதனயா நியாயேன லாலப்யதே. சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதய நாடகத்தில் ராமாயணத்துடைய இந்த தத்துவத்தை எடுத்து காண்பிக்கிறார். அதனால்தான் அபயப்பிரதான சாரம் முதலான கிரந்தங்களில் சுவாமி சாதிக்கும் பொழுது தசேந்திரியானனம் கோரம் யோ மனோரஜனீச்சரம் விவேக ஷரஜாலேன சமம் நயதி யோகினாம். 10 தலை உடையதான ராவணனாய் இருக்கக்கூடிய இந்த மனதை நாம் எப்படி விவேகம் எனப்படக்கூடிய உயர்ந்த அம்பினாலே கட்டுப்படுத்த வேண்டும்? அத்திர வர்றக்கன் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்ததிலும் என்னும்படியாக அந்த மனதை கட்டுக்குள்ளே வைத்திருந்தால் தான் ஜீவனும் பரமாத்மாவும் பிரிய மாட்டார்கள். அப்பொழுது ஹனுமான் என்னும் ஆச்சாரியன் பரமாத்மாவிடமிருந்து செய்திகளை பெற்றுக்கொண்டு பலவிதமான இன்னல்கள், இடர்பாடுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, வழியில் மைனாகம் என்ன, சுரசை என்னும் நாகமாதா என்ன, சிம்ஹிகை எனப்படக்கூடிய ராட்சசி என்ன, அதை தாண்டி லங்கினி என்ன, இவர்களை எல்லாம் தாண்டி அங்கே சீதையை பார்த்து பின்னர் சீதையினிடத்தில் செய்திகளை பெற்றுக்கொண்டு அங்கே லங்கையில் இருந்ததான தன்னுடைய தடங்கல்களை எல்லாம் வென்று மறுபடியும் ராமனிடத்தில் வந்து சீதையினுடைய க்ஷேமலாபங்களை தெரிவித்து அந்த ராமனை அழைத்து வந்து இப்பொழுது லங்கையில் இலங்கை பாழாளாக படைபெறுதான் என்னும்படியாக பெருமான் ராவண சம்ஹாரத்தை செய்து விஜயராகவனாக விளங்குவதற்கு யார் பிரதான காரணம்? ஆஞ்சநேயன், ஆச்சாரியன். இந்த ஆச்சாரிய சம்பந்தம் தான் ராமாயணத்தில் வலியுறுத்தப்படுகிறது. இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தின் மூலமாகத்தான் ராமாயணத்தின் தத்துவங்களை அறிய வேண்டும் என்றுதான் ராமானுஜர் பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் ராமாயண பாடம் கேட்டார். புஸ்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும் அறிவு அவருக்கு இல்லையா? அவருக்கு தெரியாத ஞானமா? கீழே திருமாலையாண்டான், திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மற்றும் பெரிய நம்பிகள் முதலானவர்கள் ராமானுஜர் விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவர் ஒரு அவதார புருஷர் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்களே. அப்படி இருந்தால் கூட பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர் ஏமாந்து விடக்கூடாது, அவர்களுக்கு நல்வாழ்க்கை நல்ல விடிவெளியானது ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தானே ராமானுஜர் இங்கே பயின்று வருகிறார். ஆச்சாரியவத்தா, பெருமாளே தனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் தேவை என்று நினைத்திருக்கிறான். அதுவும் ராமாயணத்துடைய தத்துவமே ஆச்சாரிய சம்பந்தம். ஜீவனையும் பரமாத்மாவையும் மனது என்னும் ராவணன் பிரித்திருக்கும் பொழுது ஆச்சாரியன் வந்து அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்கிறான். பாஹ்யக்ஷேப கலார்த்தா பவபயம் சத்ருத்தம் ஆச்சாரியவத்தா. 5 அர்த்தங்களை பார்த்தோம் அல்லவா? காயத்ரிர்த்தா, ராமாயணமே காயத்ரியின் பொருளை காண்பிப்பது. திரிபதா காயத்ரி, காயத்ரி 24 அக்ஷரங்களை உடையது. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். முதல் ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம் ஆதிகாவியம். அந்த ஆதிகாவியத்துடைய முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். தபஹா என்னும் எழுத்து, தா என்னும் எழுத்து, அந்த தா என்னும் எழுத்து காயத்ரி மகாமந்திரத்துடைய முதல் எழுத்து. தத்து என்பதாக காயத்ரி மகாமந்திரத்துடைய முதல் எழுத்தாக அது அமைந்திருப்பதனாலே ராமாயணத்துடைய ஒவ்வொரு 1000 ஸ்லோகத்தினுடைய முதல் எழுத்தும் இப்பொழுது முதல் எழுத்து த. இதன் பிறகு 1001வது ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம் ச என்னும் எழுத்தில் ஆரம்பிக்கும்.
பிறகு 2001 என்னும் ஸ்லோகமானது ஆரம்பிக்கும் பொழுது வி என்னும் எழுத்தில் ஆரம்பிக்கும். இதையெல்லாம் கோவிந்தராஜர், திலகர் முதலான வியாக்கியானங்களில் நாம் பார்த்து தெளியலாம். 24,000 ஸ்லோகங்கள் தொகுதியான ராமாயணம் 24 எழுத்துக்கள் கொண்ட காயத்ரி மகாமந்திரத்தின் விவரணம். அதிலும் குறிப்பாக இந்த காயத்ரி மகாமந்திரத்தின் பெருமையை உலகத்திற்கு உணர்த்திய வள்ளலான விஸ்வாமித்ரர் ராமனுக்கு ஆசிரியராக இருந்து அந்த விஸ்வாமித்ரர் ராமனுக்கும் சீதைக்கும் திருக்கல்யாண மகோத்சவத்தை செய்து வைக்கிறாரே. அதனால்தான் பெரியோர்கள் காயத்ரி ராமாயணம் என்று ராமாயணத்தின் புகழ் பாடுகிறார்கள். ராமாயணம், அந்த ராமாயணமே காயத்ரி ராமாயணம். ஆம், 24 ஸ்லோகங்களுடைய தொகுதியாக ஸ்லோகங்களை அனுசந்தானம் செய்வதனாலே ராமாயணம் முழுவதும் பாராயணம் செய்த பலன் நமக்கு உண்டாகுமாம். இது போன்று மகாபாரதத்திற்கு பாரத சாவித்ரி, மகாபாரதத்திற்கு 90 ஸ்லோகங்களுடைய தொகுதியான பாரத சாவித்ரி, ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு ராமாயண காயத்ரி. காயத்ரியின் உள்ளுரை பொருள் காயந்தம் திராயதே இது காயத்ரி. எவர்கள் உபநயனமானவர்களோ, அன்பர்களே நன்கு தெளிந்து கவனித்துக் கொள்ளுங்கள், எவர்கள் உபநயனம் யஜ்ஞோபவீதம் பூணல் போட்டவர்களோ அவர்களுக்கு காயத்ரி மந்திரம் உபதேசிக்கப்படுகிறது. அதை கொண்டு அவர்கள் ஜபம் செய்ய வேண்டும். அப்படி ஜபம் செய்வதனாலே அவர்களுக்கு ஒரு சித்தி உண்டாகிறது. அந்த அர்த்தத்தை தான் ஸ்ரீமத் ராமாயணம் காண்பிக்கின்றது. ராமாயணத்திற்கு வியாக்கியானம் செய்தருளின வள்ளலான கோவிந்தராஜர் தன்னுடைய வியாக்கியானத்தில் இந்த சந்தியாவந்தன பாஷ்யத்தில் உள்ள சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் எடுத்து காண்பிக்கிறார். காயத்ரியர்த்தா, அடுத்தது துவயார்த்தா, துவயமந்திரம். ஸ்ரீயப்பதியான திருமகள் கேழ்வனான நாராயணனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை நான் சரணமாக பற்றுகின்றேன். திருமகளுடன் கூடியவனான ஹே பிரபோ நாராயணா, உன்னை நான் வணங்குகிறேன் என்பதாக 2 பதங்கள் உடைய துவயமந்திரம். இந்த துவயமந்திரமானது சரணாகதி மந்திரமாக புகழப்படுகின்றது. சரணாகதியின் பரமசாரம், சரணாகதி எப்படி செய்ய வேண்டும், அந்த சரணாகதியினுடைய மேன்மை என்ன என்பது ராமாயணத்தில் உபதேசிக்கப்படுகிறது. அதைத்தான் பெரிய திருமலை நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு உபதேசித்தருளினார்.